இட்ஸ் தேர்ஸ்டே மார்னிங். எப்பயுமே காலையில் எழுந்திரிச்ச உடனே நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிப்பேன். குடிச்சு முடிச்சுட்டு எப்பயும் போல் பிரேக்ஃபாஸ்ட்டு தோசை தான் செஞ்சுருந்தேன். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. நானும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டேன். சரி மதியம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சப்போ சரி சிம்பிளாக ரசமும் கருணக்கிழங்கு பொரியலும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு புளியை கரைச்சி அந்த சக்கையை எடுத்துடணும். அதுக்கப்புறம் தக்காளி பழம் போட்டு அப்படியே பிசைஞ்சு விட்டுறணும். சக்கையெல்லாம் எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கொத்தமல்லி கீரை, பச்சை மிளகா, பச்சை வெங்காயம் அப்படியே தட்டி போடணும். அப்படியே தட்டி போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அது பச்சையாக கூட சாப்பிட்லாம். அதுக்கப்புறமேட்டு அரைக்கிறதுக்கு பூண்டு, மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு ஒரு ஓட்டி அதோட கலந்து விட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தாளிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம அடுப்பில் எடுத்து வைக்கணும். அடுப்பில் எடுத்து வச்சு அப்படியே ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நம்ம தாளிக்காதையும் சாப்பிட்லாம். ரசம் பச்சையாக நல்லாவும் இருக்கும். பச்சை ரசம் மாதிரி நல்லா இருக்கும். இந்த ரசம் ட்ரை பண்ணி பாருங்க.